சார்ட்ஸ்னா ஏதோ மேலேயும் கீழேயும் போகிற ஒரு லைன் மட்டும் கிடையாது. இதில் ஒரு ட்ரேடரோட அவங்களோட பயமாக இருக்கட்டும், அவங்களோட க்ரீடாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ட்ரேடிங்கில் எடுக்க போகிற டெசிஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரி புக் அது. ஸோ எல்லாருக்குமே சார்ட்டை பார்க்க தெரியுமே தவிர ஆனால் அந்த சார்ட்டை புரிஞ்சிக்க தெரியாது. ஸோ அதனால தான் இது ஒரு நியூ சீரீஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதில் ஒரு சார்ட்டை எப்படி நம்ம ஒரு சிம்பிளாகவும் பட் லாஜிக்கலாகவும் அப்ரோச் பண்ணணும், ப்ளஸ் என்னோட 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் US. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட புது சீரீஸில் இந்த சார்ட் மாஸ்டர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் நம்ம எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து சார்ட்டு எல்லாருக்குமே பார்த்தோன்னே தெரியும். என்னென்னா ஓகே, க்ரீனாக இருந்தால் புல்லிஷ் கேண்டலு, ரெட்டாக இருந்தால் பேரிஷ் கேண்டலு, மார்க்கெட்டு ஏற்றத்தை இறக்கத்தை பார்த்துட்ருக்கு, அப்படியே மார்க்கெட் போகுது, இவ்வளோ தான் தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எமோஷனோ இல்லை ஒரு பெரிய லெவல் ஆஃப் ட்ராப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேட்டர்னாக இருக்கட்டும், இது எதுவுமே தெரியலனா நம்ம மார்க்கெட்டை வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து மார்க்கெட்டில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்ற நம்ம கண்டுபிடிச்சாதான் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ஒரு எவ்வளோ முக்கியன்றது இப்போ நான் பண்ண போகிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறதுனா இட்ஸ் கால் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த டூல்ஸ் எல்லாமே தெரியும். சார் எனக்கு ட்ரெண்ட் லைன் தெரியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும், ஃபிபனாச்சி தெரியும், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் தெரியும், காட்லி பேட்டர்ன், எலியட் வேவ், எல்லா பேட்டர்னும் எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா ட்ரேடர்ஸுக்கும் நடக்கக்கூடியது தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டோட கேரக்டர் அனாலிசிஸை பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு என்ன கற்றுக்க போகிறோம்னா சார்ட்ஸ் கேரக்டர் அனாலிசிஸ். இப்போ இந்த கேரக்டர் அனாலிசிஸ் என்னன்றது இப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து வீக்லி சார்ட். இப்போ வீக்லி சார்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த வீக்லி சார்ட்டோட பேட்டர்ன் எப்படி போயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 2024 அக்டோபர் மாதத்தில் மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஸ்விங்கு போகுது. அந்த ஸ்விங்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது, அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது. கீழே வந்துட்டு அகெயின் ஒரு டாப் போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்போ எங்கே வந்து நிற்குது, மறுபடியும் அதே டாப் கிட்ட வந்து நிற்குது. சரி, இப்போது இதில் வந்து என்ன இருக்குது சார், சரி ஓகே நீங்கள் போட்டிங்க எல்லாம், இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னை தான் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நார்மல் ட்ரேடர்ஸுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கணக்கு பிடிச்சி வச்சுருப்பாங்க, இது சார் இது சப்போர்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் எங்கே வந்துச்சோ அடுத்த லெவல் அங்கேயே வந்துச்சுன்றது சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே என்ன ஆச்சு, இது ஏற்கனவே வந்த லெவல்ஸு, மறுபடியும் இந்த இடம் இன்னும் ஆக்ட் பண்ணுது, நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுதுன்றது தெரியும். ஸோ இப்போ இதில் என்னென்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போ இந்த கேரக்டர் பேட்டர்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுப்போம். இப்போ இது எப்படி போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கேரக்டரோட பேட்டர்னை ஃபஸ்ட்டு வில் ட்ரை டு ட்ரா இட். முதல்ல கீழே இருந்து மேலே வந்துச்சு, திருப்பி பாதி மறுபடியும் ஏறிச்சு, எவ்வளோ தூரம் ஏறிச்சு, ப்ரீவியஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துச்சு, இறங்கிட்டு இப்போ எங்கே நிற்கிது, இந்த இடத்துல நிற்கிது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தோம் டபுள் பாட்டம் அடிச்சுது. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது. இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு என்னது, ஒரு கரெக்ஷன் லெவல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் லெவல் கொடுத்துட்டு இது பேட்டர்ன். இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2024 அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் செட் ஆகிட்டு இருக்கு. இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லியில் டெஸ்லா ஸ்டாக்கு இது இருக்குது, ரைட்? இப்போது இது ஒரு கேரக்டர் அப்படின்றது எப்படின்றது இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இது வீக்லியில் இதை போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பின்னாடி போவோம். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ட்டு. ஏற்கனவே நடந்த விஷயம் தான் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் எங்கேயாவது வந்திருக்கான்றதை தேட போகிறோம். இப்போ தேடும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பின்னாடி வருவோம். இப்போ இது வீக்லி சார்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து இப்போ கரண்ட் 1 year டிசம்பர் வரைக்கும் வீக்லி சார்ட்டில் இப்படி ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது இந்த இடம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து
இப்போ இந்த ஒரு போர்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு டெய்லி சார்ட்டில் போய் பார்க்க போகிறோம். சரி, வீக்லியிலேருந்து இப்போ டெய்லி சார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையே இப்போ பார்ப்போம். இப்போ பேட்டர்ன் ஃபார்மேஷனும் பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இது பியூட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மார்க்கெட்டு பாட்டம்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு மேலே போகுது, ரைட்? மேலே போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகுது, திருப்பி எங்கே வருது, பாட்டம் வந்திருக்கு. வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிட்டு போயிட்டு திருப்பி பாட்டம் போயிட்டு எங்கே வந்திருக்கு, ப்ரீவியஸ் ஸ்டாப்லேருந்து நெக்ஸ்ட் என்னாச்சு, பாட்டம்லேருந்து மறுபடியும் அதே டாப்பு, அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு 2 கேண்டில் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு, ரைட்? இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, ஸோ இந்த பேட்டர்னு இப்போ இங்கே அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த வீக்லி பேட்டர்னுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்லா கிளியராக யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாட்டம், நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பாட்டம் வீக்லிக்கு, நெக்ஸ்ட்டு டாப்பு, திருப்பி அதே பாட்டம், ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சோ அதே பாட்டமுக்கு இதுவும் வந்துச்சு, ரைட்? நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், நெக்ஸ்ட்டு அந்த சின்ன கரெக்ஷனுக்கு மறுபடியும் மார்க்கெட் என்னாச்சு, மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. திருப்பி எந்த டாப்புக்கு வந்துச்சு, ஃபஸ்ட்டு எந்த டாப்புக்கு வந்துச்சோ அதே டாப்புக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சா? இதுக்கு அடுத்தது என்னாச்சு, மறுபடியும் ஒரு கரெக்ஷன், இங்கேயும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் எங்கே போச்சு, அதே டாப்புக்கு வந்த இடத்துக்கு மறுபடியும் என்னாச்சு, மார்க்கெட்டு அதே டாப்புக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டார்டட் டு பூம், கரெக்டா? இப்போ இது டெய்லியில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பேட்டர்ன். இப்போ இந்த நடந்து முடிஞ்ச இந்த பேட்டர்னோட ஃபைனல் அவுட்கம் என்னன்றது தெரிஞ்சிச்சா? ஸோ இந்த ஃபைனல் அவுட்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட 250 ரூபாயில் இருந்த டெஸ்ட் ஆஃப் ஸ்டாக்கு இது 250 இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துக்கு போகும்போது ஃப்ரம் 250 to 500, அப்போது 100% என்ன ஆச்சு, டெஸ்லா ஸ்டாக் இங்கே பூம் ஆகி அடுத்த லெவல் போச்சு. அப்போது அந்த அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்லா ஸ்டாக்கு கொடுத்த பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். இப்போ இது டெய்லியில் கொடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்து அதே பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, சேம் பேட்டர்ன் இப்போ எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இப்போ வீக்லி சார்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தெரியும், ட்ரெண்டு, ஃபிபனாச்சி. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டூலாக எடுத்து அதோட கேரக்டர்ஸையும் 1 by 1 அனலைஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் கேரக்டர் அனாலிசிஸ்லேருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏற்கனவே டெய்லி சார்ட்டில் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு கேரக்டர், அதே கேரக்டர் மறுபடியும் இப்போ என்ன ஆகுது, வீக்லியில் வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வீக்லி சார்ட்லேயும் இது ரெப்ளிகேட்டட். இப்போ வீக்லி சார்ட்டில் இப்போ எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் நிற்கிறோம். லெட்ஸ் சே திஸ் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 and 10 இஸ் பிரேக் அவுட். இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி வரலாம், ஏன்னா இது ஏற்கனவே என்ன பொசிஷனில் இருக்குது, சைட்வே. இது 9th. நெக்ஸ்ட் என்ன ஆகணும், பிரேக் அவுட் ஆகி ஹியூஜ் மூமெண்ட் ஆகணும். இங்கே எப்படி ஆச்சோ அதே மாதிரி ஒரு ஹியூஜ் மொமெண்டம் கொடுக்கணும். ஸோ இது டெய்லி சார்ட்டில் ஆல்ரெடி நடந்தது ஹிஸ்டாரிக்கலாக. திருப்பி இப்போ வீக்லி சார்ட்டில் அதே கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலிசமும் ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கும் டிஃப்ரென்ஸ். என்னன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரை டு யூஸ் ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எடுத்து அதோட கேரக்டரை எடுத்து நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு வைக்கும்போது இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை மேலே ஏறுமா இறங்குமா, இது என்ன ஆக போகுதுன்றது எல்லாமே ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது கிளியராக தெரியுதா வீக்லியில். அப்போது டெய்லியிலையும் சேம் பேட்டர்ன், வீக்லிலையும் சரியான சேம் பேட்டர்ன். இப்போ இன்னொரு மேஜிக் காட்டுற பாருங்கள், இது எல்லாமே ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போயிடலாம், மந்த்லி சார்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ மந்த்லி சார்ட்டில் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்ப்போமா? ஸோ மந்த்லி சார்ட்டில் ஃபஸ்ட்டு பாட்டம், அகெயின் டாப்பில் இருந்து பாட்டம், தென் ஒரு கரெக்ஷன், ஒரு கரெக்ஷன், நெக்ஸ்ட்டு அங்கேருந்து திருப்பி ப்ரீவியஸ் டாப், தெரியுதா? ப்ரீவியஸ் டாப் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷனு, மறுபடியும் எங்கே போய் நிற்குது, ப்ரீவியஸ் டாப். இப்போ எல்லாமே எங்கே வந்து நிற்குது, தெரியுதா? வீக்லியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, மந்த்லியில் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு,
market breakout stage. தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 and 10th is going to be breakout. அப்போ டெஸ்லா ஸ்டாக்கு மந்த்லிலையும் வீக்லிலையும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் காட்டும். ஸோ இதுதான் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எங்களோட சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட மல்டி டைம் ஃப்ரேமுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் வச்சு அதை சொல்லிக் கொடுப்போம். என்னன்னா மல்டி டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி லோவர் டைம் ஃப்ரேமில் சில விஷயங்கள் அது காட்டும், இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் அதை ஸ்டடி பண்ணுற விஷயம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் இது நடக்குது, வீக்லிலையும் பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு, டெய்லியில் ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் டெய்லியிலேருந்து கீழே போய் சர்ச் பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸ்லேயோ 1 ஹவர்லேயோ எங்கேயோ இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஆனால் போய் தேடணும். இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா டெஸ்லா ஸ்டாக்கு இப்பயே கரண்ட் சினாரியோவுக்கு முன்னாடியே இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு முன்னாடி நடந்தது எங்கே இருக்குன்றது நம்ம தேடணும். கேரக்டர் அனாலிசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பேட்டர்ன் ஹிஸ்டாரிக்கலாக அந்த சார்ட்ஸில் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் இதே மாதிரி செட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான்லாம் ட்ரேட் எடுக்கும்போது நிறைய ட்ரேட்ஸில் இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்துருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு போய் பின்னாடி எடுக்கும்போது அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது அந்த பேட்டர்னில் கொடுத்ததை வச்சு நெக்ஸ்ட் ட்ரேடெல்லாம் எடுத்துறது உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கணும். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் நீங்கள் டெக்னிக்கலை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் டெக்னிக்கலை வெறும் பை செல்லு மட்டும் பண்ணால் பார்த்தாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்ஸ் கேரக்டர். ஸோ அதனால தான் கேரக்டர் அனாலிசிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணனாலே ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் தெரியணும். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கெஸ்ஸிங் கேம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்களோ நீங்களும் அதே மாதிரி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் என்னுடைய 15+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் மார்க்கெட்டில் பார்த்த கிராஷஸாக இருக்கட்டும், புல் ரன்னாக இருக்கட்டும், பியர் ரன்னாக இருக்கட்டும், அதோட ஃபுல் இன்சைட்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸாக ஒரு பியூர் சிலபஸாக ரெடி பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 7,000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றிருக்கும். ஸோ மற்றவங்கள மாதிரி ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுற மாதிரியோ இல்லை ஒரு கோர்ஸ் செல் பண்ணுற மாதிரியோ இல்லாமல் ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு முடிச்சிட்ட பிறகு அங்கேயே ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப் எப்படி ஒரு பெரிய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ்லாம் எப்படி அவங்க ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப்பை வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை ட்ரெயின் பண்ணி அங்கேயே ட்ரேட் பண்ண வைக்கிறாங்களோ அதே மாதிரி ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட்ஸை இந்தியாவில் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துலையும் ஒரு 100 மெம்பர்ஸ் உட்காரக்கூடிய ட்ரேடிங் ஃப்ளோர் செட்டப்பையும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாமே ஓவர் நைட்டில் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறல. அவங்களுக்கான ப்ராப்பர் டிசிப்ளினாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரேட் அச்சீவர்ஸ் அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அவங்களால இன்னைக்கு இந்த லாங் ரனில் தே ஹவ் பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதே மாதிரி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. So we look forward to make you a professional trader. So welcome to Trade Achievers. ஏன்னா இப்போ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு, இல்லை இங்கே வந்து லெட்ஸே இது கரெக்ஷன் ஃபேஸு, இங்கே வந்து ஃபிப்போட இத்தனை % ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷனோட இவ்வளோ % போயிருக்கு. இதெல்லாம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? உங்களுக்கு டெக்னிக்கல் டூல்ஸ் தெரியணும். அப்போ டெக்னிக்கல் டூல்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து டெக்னிக்கல் டூல்ஸை வச்சு கேரக்டரை அனலைஸ் பண்ணும்போது அந்த கேரக்டரில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்குது பார்த்தீங்களா? அந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கரண்ட் மார்க்கெட்லேயோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன். நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குன்றது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஹிஸ்டாரிக்கலாக அந்த சார்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது இட் ஸ்டாண்ட்ஸ் டு ஒர்க்ஸ். இப்போ என்னன்னா நான் தான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா இன்ட்ரோலே, சார்ட் இஸ் நாட் அ லைன் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். நோ, இட்ஸ் அ கேரக்டர். அந்த கேரக்டரில் வந்து எமோஷன் இருக்குது, கிரீட் இருக்குது, ஒரு ட்ரேடர் எடுக்கக்கூடிய டெசிஷன், இது எல்லாமே வந்து அந்த ஒரு சார்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது ஹிஸ்டாரிக்கலாக ஏன் இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அது எப்படி சார் டெய்லியில் காமிச்சிங்க, ஓகே வீக்லியில் காமிச்சிங்க, மந்த்லியில் ஒரே மாதிரி வருது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறவங்க தே ஹாவ் தி சேம் பொட்டென்ஷியல் எமோஷன்ஸ். ஒருத்தருக்கு எமோஷனை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நீங்கள் கேரக்டர்லாம் டக்குலாம் மாற்ற முடியாது. உங்களோட கேரக்டர் என்னன்றது, இப்போ ஒருத்தன் கோவக்காரன்னு வச்சுக்கோங்களேன், அவனை எங்கே சீன்னா கோவம் வரும்னு தெரிஞ்சுன்னா அங்கே போய் சீனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும். என்ன தான் பொத்தி நான் கோவம் இல்லாத மாதிரி நடித்தாலும் ஒருத்தன் அவனுக்கு எங்கே கோவன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிகாஸ் ஹீஸ் மேட் அப் ஆஃப் சச் அ கேரக்டர். அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் இந்த ஸ்டாக்கில் தான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இங்கே பை பண்ணணும், இங்கே செல் பண்ணணும். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் இதை பார்த்து ட்ரேட் பண்ணல. இதுதான் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இந்த சார்ட் நான் காட்டுறதுனால இந்த இன்ஸ்டியூஷனை இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு தான் ட்ரேட் பண்ணாங்க.
இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ட் என்ன காட்டுதுன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல பை பண்ணிருக்கான், இங்கே செல் பண்ணிருக்கான், திருப்பி அதே டபுள் பாட்டம் வந்தால் என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் திருப்பி ரீட்டைலர்ஸை புல் பண்ணிவிட்டு டாப்பில் போய் செல் பண்ணுறாங்க, மறுபடியும் கீழே வரும்போது மறுபடியும் பை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷனில் பண்ணுவாங்க. இப்போ லட்சம் மேலே ஏறிச்சு 100% திருப்பி கீழே வரும்போது நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாம், 50% கரெக்ஷனில் வாங்கலாம். இது வந்து நம்ம அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ நார்மலாக பண்ணுறதுக்காட்டிலையும் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸஸ். ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணி நார்மலாக ட்ரேட் பண்ணுறது. ஆனால் சார்ட்டில் வந்து என்ன ஆகிடும்னா, அவங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் கேரக்டராக மாறிடும். ஸோ இதனால தான் கேரக்டர் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா ஏதோ ஒரு டெக்னிக்கல் டூலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறதுல யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை எவ்ரி கேரக்டர் ஆஃப் அ ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ டெஸ்லாவில் காமிச்ச மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ஸ் காட்ட முடியாது, இந்தியன் ஸ்டாக்ஸை லைவில். ஸோ அதனால தான் டெஸ்லா ஸ்டாக் காமிச்சேன். பட் இதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கும், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மா செக்டராக இருக்கட்டும், எது எடுத்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ ஒரு கேரக்டர் என்னன்றது நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸ் என்னன்றதை அனலைஸ் பண்ணி முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபிப் எங்கே யூஸ் ஆகும், ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆகுமா, ஃபிப் இத்தனை பர்சன்டேஜில் வருமா, இல்லை டபுள் பாட்டம் வந்ததுன்னா டபுள் பாட்டம் கூட என்ன வரப்போகுது. இந்த இப்போ என்னென்னா ஒரு டூலை மட்டும் வச்சு நம்பி ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் டபுள் பாட்டம் வந்தால் மட்டும் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. ஏன்னா 100ல் ஒரு 2, 5 தான் வரும். ப்ளஸ் டபுள் பாட்டம் கூட இப்போ ட்ரெண்ட் லைன் செட்டப்னு ஒன்று இருக்குது, சர்டன் ரூல்ஸ் அது. அப்போது 2-3 விஷயத்தை கம்பைன் பண்ணும்போது இட் பிக்ஸ் யூ அ பெட்டர் ஐடியாலஜி. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வெறும் ஒரே ஒரு டூலை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்கிறது முடியாது. எல்லா டூல்ஸுமே தெரிஞ்சுக்கணும். எந்த டூல் எந்த டைமில் மார்க்கெட் கொடுக்குதோ அந்த டூலை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண தெரியுது. ஸோ இதுக்காக தான் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் டூல்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டூல்ஸ் தெரியாமல் கேரக்டர் அனலைஸ் பண்ண முடியாது. கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் எதுனா இந்த டூல்ஸ் தெரியும். இந்த டூல்ஸில் ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எந்த டூலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வச்சு நான் மார்க்கெட்டில் சார்ட்ஸில் எப்படி வந்து அதோட கேரக்டர் ஒர்க் ஆச்சு, ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஃபிப்பாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டபுள் பாட்டம், டபுள் டாப், நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இதில் எந்த டூலை வந்து நெக்ஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதை வச்சு அந்த டூலை வச்சு எப்படி ஒரு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன அதை வச்சு எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலான்ற விஷயத்தை வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம். ஸோ கீழே போய் கமெண்ட்டில் எந்த டூலை அனலைஸ் பண்ணுறது போடுங்க, டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு திங் இந்த எபிசோடில் உங்களுக்கு சொல்ல வர்றதுன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கேரக்டர் ஆஃப் ஈச் ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கும் ஒரு விதத்தில் இருக்கும். அந்தந்த ஸ்டாக்கை எடுத்து கேரக்டர் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டூல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எபிசோடோட கேரக்டர் அனாலிசிஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ ஒரு மார்க்கெட்டில் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய டேஸில் நம்ம புது விஷயங்களை இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக இதுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே சீரீஸில் சார்ட் மாஸ்டர் கிளாஸில் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஸோ until then, take care. Bye.